ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. விஜய் பார்வதி அவங்க அம்மாவை வந்துட்டு நிறைய நேரம் நேரம் பேசிட்டே இருந்தாங்க. அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. அரோரா வந்து விஷ பாம்பு மாதிரிமா, எனக்கு இந்த ஒரு 5 பேரோ 6 பேரோ செட்டே ஆகாது. இந்த சபரி, அதுக்கப்புறம் விக்ரம், கனி, அதுக்கப்புறம் நம்ம யார் கனி, விக்ரம், அரோரா, சுபிக்ஷா, இவங்கெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது. சபரி அவங்களாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு யாரெல்லாம் செட் ஆகக்கூடிய ஆட்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் சொல்கிறாங்க. அது யார் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித், சாண்ட்ரா, கானா வினோத், கமருதீன். திவ்யா வந்துட்டு எனக்கு வந்து பெருசாக தெரிலம்மா அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சாண்ட்ராவை இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதான் கொடுமையாக இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு அகென்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாட்களாக. ஆனால் பயங்கரமாக அனலைஸ் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அமித்துமே வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஜர்க்குங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களோட மனைவி சொன்ன ஒரு காரணத்தினால. ஆனால் இவங்க முழுசாக நம்புகிறாங்க. அதனால அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதையே வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட கொடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மண்டையை கழுவு பார்க்குறாங்க. ஆனால் அம்மா கிட்ட உரிமையாக வந்துட்டு எனக்கு செட் ஆகக்கூடிய ஆட்கள் இவங்க தாமான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா, அமித், கமருதீன், கானா வினோத் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் விஷயம். ஸோ அவங்க உண்மையாக நம்புகிறாங்க இவங்கள. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம்னா, திவ்யா வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டிமான்னு சொன்னால் அடுத்த நிமிஷமாக அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா அவள் ஊர் கிளவிமா, அப்போ தானே அதுக்கு தானே சொன்னேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்களை பற்றி ஃபுல்லாக பாருங்கள். திவ்யாவோட கேம் வந்துட்டு அங்கே வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் பருவத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. அதை தான் வந்து நிறைய பேர் வந்து திவ்யாக்கிட்டே சொன்னாங்க. நீங்கள் வந்து அவங்க அண்ணனே சொன்னாங்க, ஒரு விஷயத்தை லென்த்தாக பேசுகிற, ஒன்று பேசுனா விட்டுரு, அடுத்த அங்கேயே முடிச்சு விடு அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்கம்மா, வினோத் கிட்ட அன்றைக்கெலாம் வந்து பொதுவாக ஒரு விஷயம் சொன்னம்மா, யார் நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு அட்வைஸ், யார் சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோ அப்படியே ஒரு வார்த்தை சொன்னம்மா. திவ்யா உடனே அரோராவை கூப்பிட்டு கோத்து விட்டாம்மா. அவள் நம்ம பெரிய இவன் மாதிரி தலையில் வந்து துணியை கட்டிட்டு வந்து அவ்வளோ பேச்சு பேச்சு. எனக்கெல்லாம் வாயில் வந்துச்சுமா, வேறு வழி இல்லைன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து அப்படியே பேசிட்டு இருந்தம்மா நானுன்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப உச்சக்கட்டம். அதெல்லாம் திவ்யா பண்ண வேலைகள், கோழி மூட்டுற வேலையெல்லாம் நல்லா பண்ணாங்க அந்த டைமில். அப்பா அப்படியே அவங்க நார்மலாக பேசியிருப்பாங்க. திவ்யா திவ்யா கூப்பிட்டுப்பாங்க, அரோரா இங்கே வாம்மா, உன்னை பார்த்தா என்னன்னு கேளு. அதெல்லாம் டூ மச்சு. சரிங்களா? அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறமா இவங்க சொல்கிறாங்க, நீ இப்போ சொல்லலாமா, உனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், ஒரு கோவம் வருதுன்னு, அதுதான் தீ, அந்த தீ உங்களுக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி நீ என்ன பண்ணியிருக்கன்னா, அந்த சபரி அந்த தலை டாஸ்க்லாம் நீ பண்ணதெல்லாம் வந்து உண்மையிலே செம்ம தில்லாக நின்னா பற்றியா, நீ நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக நின்ன. என்ன கஷ்டம் தான் வந்தாலும் ஒரு பொண்ணு இவ்வளோ சாதிக்க முடியும் நீ நின்ன பற்றியா, அதெல்லாம் சான்ஸ் இல்லைம்மா, நீ நல்லா வரணும் அப்படின்னாங்க. அதே மாதிரிம்மா நான் இங்கே வந்து இந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டோம்மா, அதனால தான் நிறைய விஷயங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. நீ வாழ், நான் வேணாம் சொல்ல, அப்பா அம்மா மட்டும் நினச்சி வாழ் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அல்டிமேட் அவங்க அம்மா சொன்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தூக்கி வச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேமை பாருமா முதல்ல, மற்றதை வந்து வெளியே பார்த்துக்கலாம். அதில் கிளியராக இருக்காங்க, அதில் நல்லா கிளியராக இருக்காங்க. அந்த மொட்டை கடைசி இது மேட்டர்லாம் பார்த்தியாம்மா அப்படின்றாங்க. அது எனக்கு தனியாக கோர்வையாக சொல்ல தெரியலடா அப்படின்னு. இல்லைம்மா, மொட்டை கடைசியில் இவள் பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தியாம்மா, பேனை வச்சு பேசியிருப்பா, அப்புறம் அந்த இதெல்லாம் பேசியிருப்பா அப்படின்னு. ஆமாம் அதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, கேமரான்னு தெரியுது, நம்ம பேசினா அதை 10ஆக பிரிச்சுருவாங்க, பிரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பிரிக்கிறதுக்கு இல்லை, பிரிக்கிறதுக்கு திருக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு அழகாக இந்த 24 மணி நேரத்தை சூப்பராக யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.